ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. ஐப்பசி மாதம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது தீபாவளி பண்டிகை தாங்க. அதை ஒரு நாள் மட்டும் நம்ம கோலாகலமாக கொண்டாடி முடிச்சிடுவோங்க. முருக பக்தர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய கந்த சஷ்டியில் 6 நாளும் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானை மனதார நினச்சி கொண்டாடுற ஒரு கோலாகலமான விழாவாகவே ஒரு ஆண்டு முழுக்க அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்கங்க. முருகப்பெருமானை வழிபட வேண்டிய ரொம்ப உகந்த திதின்னு பார்த்திங்கன்னா சஷ்டி திதி. அதுலேயும் இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய கந்த சஷ்டி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க. முருகப்பெருமானுக்கு பார்த்திங்கன்னா நிறைய திருநாமங்கள், நிறைய பெயர்கள் அவருக்கு இருக்குங்க. அதுலேயும் ரொம்ப சிறப்பு வாய்ந்த பெயர் எதுன்னு பார்த்திங்கன்னா கந்தன் அப்படின்ற பெயர் தான். கந்த சஷ்டி, கந்த புராணம், கந்தர் அனுபூதி, கந்த குரு கவசம், இந்த மாதிரி கந்தன்ற பெயரில் நிறையவே அவருக்கு ஆரம்பமாகி உள்ளது. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயந்தாங்க. முருகப்பெருமான் சூரனை வதம் செஞ்சு தேவர்களை காத்த இந்த மகா கந்த சஷ்டி காலத்தில் நம்ம கூட நம்ம வீட்டில் விரதம் இருந்தோ இல்லை விரதம் இல்லாமல் கூட விளக்கேற்றி வழிபாடு செஞ்சு தீப தூப ஆராதனைகள்லாம் முருகப்பெருமானுக்கு காட்டி மனதார அவரை வழிபாடு செய்யும்பொழுது கண்டிப்பாக தீராத நோய் தீரும், குழந்தை பாக்கியம் உண்டாகும், திருமண தடை அகலுங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள், துயரங்கள், கர்ம வினைகள் இவை அனைத்தையும் போக்கி முருகப்பெருமான் நம்மளை காத்து அருள்வார் அப்படின்றது நம்பிக்கையோடு இந்த கந்த சஷ்டி விரதத்தை மேற்கொள்ளுங்க. அனைவருக்கும் மறுபடியும் கந்த சஷ்டி நல்வாழ்த்துக்கள்.